வெளியே கேட்டால் ஒரு நாணயத்துக்கு 2 புறாக்கள், இங்கு மட்டும் 10 நாணயத்துக்கு 1 புறா. வெளியே வாங்கினால் கோவிலில் விடுவதில்லை, இங்கு விலை அதிகம். என்ன நியாயம்? என்னையா அதிகம் அதிகம் என்று அழுகிறாய்? பாருங்கள் மறை போல செய்ய இங்கு வர நீங்கள் அவர்கள் என்ன சொன்னாலும் கொடுக்க வேண்டியதுதான். இல்லை இல்லை? ஆமா ஆமாம் ஆமாம் ஐயா. போனால் போகட்டும் என்று குருக்கள் உங்கள் வியாபாரத்துக்கு இந்த ஆலயத்தில் இடம் கொடுத்ததற்கு மாமூல் வாங்க எத்தனை தடவை காலை ஒடித்துக் கொள்வது? தூக்கு கூட. ஐயா ஐயா வேண்டாம் ஐயா, இதோ கட்டி வைத்திருக்கிறேன். ஐயா சின்ன சந்தேகம். என்னது? இந்த மாமூலும் பக்தர்கள் உண்டியலில் போடுவதும் நேராக கடவுளுக்கே சேருகிறதா இல்லை? வாயமூடு அதிக பிரசங்கி. ஆமா, கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டு புறாக்களை அதிக விலைக்கு விற்கும் உங்களுக்கு இந்த சந்தேகம் வரத்தகுமா? வாயை மூடிக்கொண்டு வழக்கமாக அனுப்பும் 6 புறாக்களை எங்கள் ஆலயத்தின் மடப்பள்ளிக்கு அனுப்பிவை. ஆச்சாரியரதை சுவைத்து அருள் புரிவார். மேலும் 6 புறாக்களை நமக்கு அனுப்பு. அது எங்கள் பங்கு. அது மிக முக்கியம். ஆகட்டும் ஐயா, மறுக்க முடியுமா? முடியாது முடியாது முடியாது. உங்கள் புனிதமான என் தந்தையின் ஆலயத்தை வியாபார நிலையங்களாக மாற்றுகின்றீர்களா? எழுந்திருங்கள். உங்கள் மீது நெருப்பு மழை பொய்வதற்கு முன்பு இந்த பரிசுத்த ஆலயத்தை விட்டு செல்லுங்கள். போய்விடுங்கள். போதகனே, இந்த ஆலயத்தின் மீது அதிகாரம் தலைமை குருவான கைபாஸ் உடையது. அதனால் தான் தன் சுயநலத்துக்காக தேவாலயத்தை பயன்படுத்துகிறான். பயன்படுத்த மட்டுமல்ல, பாராட்டுவதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு. வீணாக இதையெல்லாம் பேச உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டாய்? இது தேவாலயம், இவர் தேவகுமாரன். இவருக்கெல்லாத உரிமை வேறு யாருக்கு இருக்கிறது? தேவகுமாரன், இவன் உண்மையாக தேவகுமாரன் என்று நமக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்கு ஓர் அற்புத நிகழ்ச்சி காட்ட வேண்டும். இந்த கோவிலை தரைமட்டமாக்குங்கள். 3 நாளில் எழுப்புவேன். இப்போது புரிந்ததா? இவர் நினைத்தால் 3 நாட்களில் ரோம சாம்ராஜ்யத்தை வீழ்த்திவிட்டு தானே அரசனாக முடியும். அதற்கு உங்கள் ஆதரவும் நம்பிக்கையும் வேண்டும். அதுதான் நம் தந்தையின் கோரிக்கை.
பிரபு, இந்த கிரீடத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். யூதா, இயேசுவை நம்பிக்கொண்டிருந்தால் உனக்கு அவமானம் தான் ஏற்படும். கைபா தலைமை குரு அவர்கள் உன்னை எத்தனையோ நாட்களாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு நாள் வரக்கூடாது? ஒன்றுமே பேசாமல் போகிறானே. இங்கே நேர்ந்த அவமானத்தை எப்படி அவனால் தாங்க முடியும்? யூதா, என்றிருந்தாலும் இயேசு என் பகைவன். அவனால் என் உயிருக்கு ஆபத்து. அவன் பிடிபடாமல் என் வெற்றி எனக்கு கிட்டாது. இணைப்பு முயற்சிகள் தோற்றாலும் ஏதோ அந்த கைபா சன்னாசிடம் இயேசுவை பிடித்துக் கொடுத்து என் திட்டத்தை வெற்றி பெற வைத்து என் அருமை தோழன் என்று காட்டிவிடு. யூதாஸ், இது நாள் வரை சந்திக்க விரும்பிய நண்பனை இன்று சந்திப்பதில் எனக்கு எல்லையற்ற சந்தோஷம். காக்கை கூட்டத்தோடு திறந்த குயிலை போன்றவன் இன்றாவது நம்மை தேடி வந்ததற்கு சந்தோஷம். இந்த சிறியவன் சந்திப்பை பெரிதுபடுத்தி பேசுகிறீர்களே, இந்த பேச்சின் பின்னணியில் பெரிய திட்டங்கள் இல்லையே ஆச்சாரியா? புத்திசாலி, அறிவின் நிலைக்கே போய்விட்ட யூதாஸ், உனக்கு தெரியாத அரசியல் உண்டா? எடை போட முடியாத சூழ்ச்சி உண்டா? யூதாஸ், புரட்சியாளனான பரப்பாசோடு நீ தொடர்பு கொண்டு அதை என்றுமே நாங்கள் பொருட்படுத்தவில்லை, இனிமேலும் பொருட்படுத்த மாட்டோம். ஆமாம் யூதாஸ், இன்றைய அரசின் எதிரி நாளை ஆட்சியில் இருக்கலாம். இப்போதுள்ள அரசர் நாளை ஆட்சிக்கு எதிராகலாம். ஆனால் அரசர் மாறினாலும் ஆட்சி மாறினாலும் ஆண்டவன் மாறுவதில்லை, அறமும் மாறுவதில்லை. மாமா, மீனுக்கு நீச்சல் கற்பிக்கிறது யார்? யூதாசுக்கு புத்தி கற்பிக்கிறது யார்? யூதாஸ், நாம் ஒன்றாக இணைவோம். அந்த மாயக்கார இயேசுவுக்கு முடிவுரை பாடிவிடுவோம். அப்புறம் மக்களே நமக்கு பாடுவார்கள். யூதாஸ், பேய்களை விரட்டுவதும் விபச்சாரங்களை சேர்த்துக் கொள்வதும் முடிவாக பிணங்களை கூட எழுப்புவதை பார்த்தால் அவன் ஒரு மந்திரவாதியை தவிர மெஸ்ஸியா அல்ல என்று நினைக்கிறார்கள் மக்கள். இருந்தாலும் மக்கள் பார்க்கும் போது பகல் வேளையில் இயேசுவை குற்றவாளியாக பிடிக்கப் போனால் மக்கள் நம்மை தப்பாக எண்ணுவார்கள். அதனால் இரவு நேரத்தில் அந்த இயேசு எங்கிருப்பான் என்ற ரகசியத்தை எங்கள் காதில் ஊதினால் போதும். போதும். பரப்பாசிடம் கைகூடாத உன் ஆசைகள், அந்த இயேசுவிடத்தில் பெற முடியாத அந்தஸ்து, நாம் தரும் பரிசு உனக்கு. பரிசு இருக்கட்டும், இப்போது என்னை போக விடுங்கள். யூதாஸ், உன் வரவு நமது உறவை வளர்க்கும். இந்த மதுக்கடைக்கு புது புது மனிதர்கள் வந்து போவதால் இங்கே நம்மை சந்தேகிப்பார் என்ற பிரச்சனை இல்லை. இப்போது எனக்கு நாம் அனுப்பிய ஒற்றர்கள் பிலாத்து மாளிகையின் ரகசியங்களுடன் வருவார்களா இல்லையா? அப்புறம் நாளை ரோம பிரதிநிதியை ஒழிப்பார்களா இல்லையா என்ற சிந்தனைதான். என்ன செய்வது? ஒற்றவா, எது வேண்டும் என்று சொல்லாமல் என்ற இருக்கிறத எனக்கு ஊற்று. மயக்கம் இருக்கிறது, மது இருக்கிறது. இந்த இரண்டில் தங்களுக்கு தேவை என்னவோ?